இந்த மாதிரி பிளெயின் பறந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து 4 இன்ஜினுமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப பேனிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா 37,000 அடியில் பறந்துட்டு இருந்த பிளெயின் வந்து வால்கானிக் எரப்ஷன் நடந்துட்டு இருக்குது அதுக்கு கீழே. ஸோ அந்த ஆஷஸ்லாம் வந்து வெடித்து சிதறினதில் அது வந்து இதாகிருச்சு. ஸோ அப்போ அதுக்குள்ளே போனோன்னா ரேடார்லேயும் வந்து காட்டலை பிளெயின் எங்கே இருக்குன்னு. அப்புறம் அதெல்லாம் போயிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி வந்து உருவாகி அந்த இன்ஜினையே மொத்தமாக ஸ்டாப் பண்ணிருச்சு, ரன் பண்ண விடாமல். எல்லோரும் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, கீழே போக முடியல அப்படின்னா அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ பிளெயின் வந்து லோவாக போக என்னாச்சுன்னா அந்த ஆஷை விட்டு வெளியே இன்னும் ஃபாஸ்ட்டாக வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் 4 இன்ஜினையுமே வந்து அந்த பைலட்ஸ்னால ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க லேண்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து சேஃபாக. இதெல்லாம் ஒரு அரிய வகை சம்பவமாக இருக்குல்ல. இந்த மாதிரி ரொம்ப ஆபத்துலாம் மாட்டிக்கிட்டு ஆனால் அப்படியே எதுவுமே ஆகாமல் தப்பிக்கிறது. கிரேட்ஃபுல் ஃபார்